பள்ளி உழுந்துச்சு. தள்ளி இருக்குங்களா? அங்கே மட்டும் தான் இருக்கு. பால் 3 ஆகுது. இன்னும் வீடியோ முடியவே இல்லை. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நியூ கிராஃப்ட்டுக்கு இன்னும் வீடியோ முடியல. தோசை என்ன சுட சொல்லிட்டு ஷாம் அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நேற்றுக்கு தொட்டியில் ஒரு பள்ளி சாவடிச்சிட்டாங்க. பாருங்க, ஷாம் வந்து தொட்டி கழுவுறாரு. பள்ளி விழுந்து சூசைட் பண்ணிக்கிச்சு எங்கள் இதில். அப்படியா? அங்கேருந்து அங்கே இருந்து டேங்க்குள்ளேருந்து குளோரின்னு கற்றுங்க. சைட்லலாம் தேய்ங்க. என்னங்க இது ஊறட்டும், அப்படியே விட்டு நான் ஊறட்டுறேன். மற்றது அப்புறம் தண்ணி போட்டு பார்த்துக்கலாம். ஒரு 1/2 வரை கழிச்சு தண்ணி நம்ம காயிட்டோம் பிரியாணிலாம். பள்ளி உழுந்துச்சு. தள்ளி இறங்கி ஏடாயிரடா. டெமோ பண்ணும்போது நாளைக்கு அந்த இதுவெல்லாம் கிடையாது. எது? இந்த பார்லர்லாம் கிடையாது. வெறும் பால் மட்டும்தான். பேக் சைடு இதெல்லாம் அங்கே மட்டும் தான் இருக்கும். 2 மணி வேறு 10 ரூபா போல. மரம் பாருங்களா, பட்டு போச்சு. சானிடைசர் அடித்தாங்க அன்றைக்கி. அதாவது ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு. அதுக்கு நம்ம செடி தான் அடித்தாங்க. நல்லா இருக்கு. வெல்கம் டு நியூ கிரியேஷன் சமையல் டைம். இந்த நேரத்தில் நாங்கள் சமைக்க வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா டைம் இப்போது 8 மணி ஆகுது. எல்லாம் காலியா? போதும் போதும், நம்ம போதுமா? போதும் என்னையே இல்லை, போதும்னு சொல்லுறீங்க. பார்த்தீங்களா என்ன இருக்கு? என்ன செடிக்கடல அவ்வளோ கூட்டம்? செம கூட்டம். எல்லாருமே சாப்பாடு எல்லாம் வாங்கி அது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வீட்டிலே கீரை அது இதுன்னு அப்பா எவ்வளோ செடி வாங்கிட்டு போகிறாங்க ஆளுங்க. என்ன தேடுறீங்க? அதுக்குள்ளே இருக்கு சட்டிக்குள்ளே இருக்கு பாரு. நீங்க அவங்கள காஞ்ச மிளகா இருக்கு பாரு. ஒரு 4-5 இருக்கும். என்ன வேணும்? கருவேப்பிலையா? கேப் இருக்கேன் போட்டு விடு.
கருவேப்பிலை. நம்ம சுற்றி என்னத்தை தேடுற? நான் குறுக்க இருக்கணும் அது வந்துட்டுமா? நீங்கள் எனக்கு இங்கே நல்லா இருந்துச்சு, அது மாற்றிட்டீங்களே. விடுங்க விடுங்க, உங்கள்கிட்ட ஆஃபீஸ் கொண்டு இது பண்ணியிருக்கேன். உப்பு போட்டாச்சு. மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள். ஓகே. என்னால் சாப்பிட முடியாது, பார்க்க அழகாக இருக்குல்ல. நம்ம ஒரு மிஷினில் பண்ணுறது இதே பண்ணிடலாம், கை மிஷின். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிச்சு. கழுவுறது தான் கஷ்டம். ஆமாம், அந்த வேலை மட்டும் நான் செய்யணும் தானே? நானே செஞ்சுவேன். என்ன உள்ள மாட்டுக்கு அது வராது. நீங்கள் ஜூஸ் எடுத்து குடிங்க. லாஸ்ட்டாக உடச்சிக்கலை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நியூ கிராஃப்ட்டுக்காக வீடியோ எடுக்க போகிறோம். பீன்ஸ் போட்டு தயிர், அதுக்கப்புறமா குழம்பு எல்லாமே வச்சுருக்கேன். நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலான நியூ கிராஃப்ட் சேனலுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். க்ளோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்ருக்காங்க. எஸ், என்ன செஞ்சோம், என்ன போடுறோங்கிறத நீங்கள் நியூ கிராஃப்ட் சேனலில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து 2 சேனல் வச்சுருக்கோம். ஒன்று வந்து நியூ கிரியேஷன் 21.5, அதில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு சேனல் வந்து நியூ கிராஃப்ட்ஸ், அதில் வந்து போய் பாருங்கள். கிராஃப்ட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக அதில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நியூ கிராஃப்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். பாய் பாய். குட் நைட். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். மணி கரெக்டாக 11 ஆகுதுங்க. முடிக்கிறதுக்கு விடிஞ்சிரும். பார்க்கலாம். ஆனால் வீடியோ இப்போ முடிஞ்சிடும். நீங்கள் போட வேண்டாம். வீடியோ இப்போ முடிஞ்சிடும். பாய் சொல்லு. பாய். Everybody shake it, baby. த்ரீ 30 ஆகுதுங்க. 3 ஆகுது. இன்னும் வீடியோ முடியவே இல்லை. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நியூ கிராஃப்ட்டுக்கு இன்னும் வீடியோ முடியல. எப்போவுமே ஷாம் வந்து எடிட் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகும். இப்போ என்னன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா, நியூ கிராஃப்ட் சேனலுக்காக செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த பொருள் செய்கிறதுக்கே நான் கிட்டத்தட்ட இப்போ 6 மணி நேரம், அதாவது கிட்டத்தட்ட 11 மணிக்கு நாங்கள் உட்காந்தோம். 3:30 மணி வரை இப்போ தான் வேலை செஞ்சோம். பாதிக்குள்ள முடியல. கால்வாசி தான் முடிச்சிருக்கு. இப்போ நாளைக்கு கால்வாசியே முடியல. இப்போ காலையில் எனக்கு முன்னாடி ஷாம் எழுந்திட்டாலும் சரி, நான் எழுந்திட்டாலும் சரி, எனக்கு ஷாமுக்கு டைம் இருக்காது எடிட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு போடணும். காலையில் எழுந்துச்சி திரும்ப பண்ணணும். எனக்கு அப்படியே தூக்கமே வரல. ரொம்ப டென்ஷனாக ஆகிடுச்சு. அதுவும் கையிலலாம் வீரத்தழும்புகளெல்லாம் இந்த வாட்டி செம்மையாக ரத்தம், 3 வாட்டி ரத்தம் வந்துச்சு கையில் இருந்து. அவ்வளோ ரத்தம், ஷாம்புக்கு ரத்தம் வந்துச்சு.
அப்படி என்ன வேலை தான் க்ளோரி பார்த்து கிழிச்சிங்கன்னு கேட்கலாம். நியூ கிராஃப்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பார்க்கலாம் அந்த வீடியோ எவ்வளோ ஹிட் ஆகுது, என்ன ஆகுது, அதுக்கப்புறமா அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இன்றைக்கி எப்போவுமே நியூ கிராஃப்ட் வீடியோ வந்து டக்குன்னு எடுத்து முடிச்சிருவோம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே. ஆனால் இந்த வீடியோ எப்போ நான் கூட ஈஸி தான் நினச்சி தொடங்கினேன். ஏன்னா ஒரு பொருள் வந்து நம்மளே உருவாக்கும் போது அது கற்பனையாக இருக்கும்போது அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்லாம் நமக்கு தெரியாது. அதை நம்ம செஞ்சு முடிக்கும்போது தான் அது வந்து தெரியும்ல. அது மாதிரி தான் இப்போ எனக்கு ஆயிடுச்சு. பார்க்கலாம். குட் நைட். குட் நைட் சொல்லுமா. குட் நைட்.